பிரம்மாண்டமா போஸ்ட்லாம் அடிச்சு கொண்டாடுறோம். மாமா யாரும்மா தங்கச்சி? நாங்க தானே. என்னம்மா எப்பயுமே ஓனர் தான் கேரியர்லாம் எடுத்துன்னு வருவாங்க, இப்போ நீங்க எடுத்துன்னு வந்துக்கிறீங்க என்னன்னா? ஆமா எல்லாருக்கும் தான். சாப்பிடலாம் வாங்க மாமா. மாமாவா? இவரியா மாமான்னு கூப்பிட்டா? இவர் எப்படி மாமான்னு சொல்றா? அது என்ன கதை அது? அது அது என் மாமாவோட ஃப்ரெண்டு தானே. என் வீட்டுக்காரருக்கு இவரும் அப்பா மாதிரி தானே. அதான் அந்த உரிமையில. ஆமாண்டா. பெருசே, நீ உன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டீங்க வந்திருந்தாலும் பரவாயில்லையா? இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்படியே சொந்தக்காரங்களா மாத்திட்டு இருக்கிற பாசக்காரையா நீ? நல்லதுதான், எங்க போனாலும் அப்படியே ஒரு சமாளிப்பை போட்டு வந்துருவ. வா. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரேவதி யாரு? நான் தாங்க. இங்க முருகன்றது யாரு? இவர்தான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? என்ன பாக்குறீங்க? நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அதே பதில் தான். அதான் அவளை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? சும்மா தேஞ்சர காடு மாதிரி கேட்டதே கேட்டு. உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? வேலை செய்யணும் சார், கிளம்புங்க. தம்பி, உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஒதுங்கி நில்லு. எங்களுக்கு நீ வேலை சொல்லாத. இது என் கேரேஜ், நான் வேலை செய்யற இடம், சரியா? இங்க வந்து நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு தீவிரவாதியை மறைச்சு வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? உன் மேலேயும் கேஸ் எழுத வேண்டியது இருக்கும் தம்பி. என்ன எழுதுவீங்க? ஏதுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏதுங்க. ஏத்திதான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் அமைதியாரா. இரு பெருசே. சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதோ இங்க நிக்கிறானே முருகன், இவனுக்கு இவங்க அப்பாவை பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏமா, உன் புருஷனுக்கு எதுவும் தெரியாதா? ஆமாங்க தெரியாது. இவனை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். உங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு நினைச்சு உன் பொண்டாட்டிய தவிக்க விட்டுறாத. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்.